ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நம்ம சாரீ எல்லாமே ப்ளீட் பண்ணதுனால சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சாரீ ப்ளீட்டும் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறனால நீங்களே ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு ப்ளீட் சாரீக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சாரியோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு அகலம் எவ்வளவு வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபிளீட் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கனால சைடெல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட பல்லு ஃபிளீட்ஸ் வரும். குட்டி குட்டியா வரும். ஃபர்ஸ்ட் ஃபிளீட் மட்டும் கொஞ்சம் பெருசா எடுக்கிறதுனால நம்மளுக்கு சாரீ கட்டும் போது ஃபுல்லா கரெக்டா கவர் ஆகும். சைட்ல எதுவும் தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த மாதிரி பல்லு ஃபிளிட்ஸை கரெக்டா எல்லா இடத்தும் முடிச்சுட்டு நம்ம இப்போ சாரியோட பல்லு ஃபிளிட்ஸ் பேக் சைட் ஃபர்ஸ்ட் பின் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கரெக்டா இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா எடுத்துட்டு உங்களுக்கு பேக் சைட்ல இந்த மாதிரி ஒரு பின் பண்ணணும். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரியோட பல்லு ஃபிளிட்ஸ் லென்த் எடுக்கணும். ஸோ நியர்லி ஒரு 3 times உங்களுக்கு நம்ம லேயர் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, கரெக்டா உள்ள எந்த மடிப்பும் விடாம நம்ம கரெக்டா எடுத்து பல்லு ஃபிளிட்ஸை கரெக்டா வச்சு நீங்க பேக் சைட்ல ஒரு பின் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பல்லு ஃபிளிட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஐனிங் போட்டா நம்மளுக்கு சாரீ கட்டும்போது ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்பரா கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ள ஒரு ஃபிளீட்ஸும் விடாம கரெக்டா பர்ஃபெக்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா இப்போ பாருங்க ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கரெக்டா இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பின் பண்ணியாச்சு. இது செகண்ட் டைம் பின் பண்றோம். நியர்லி நம்ம பல்லோட ஃபிளீட்ஸ் லென்த்து கிட்டத்தட்ட எந்த கஸ்டமர் இருந்தாலும் ஒரு 3 times பின் பண்ற மாதிரி வரும். அப்போதான் நம்மளுக்கு ஷோல்டர்ல பின் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிளீட்ஸ் கரெக்டா லென்த் இருக்கும். பாருங்க, வித்தவுட் ஐனிங்லயே உங்களுக்கு சூப்பரா தொகை மாதிரி சூப்பரா வந்துருந்துச்சு பல்லு ஃபிளீட்ஸ். இப்போ நம்ம வந்து சென்டர் ஃபிளீட்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற சென்டர் ஃபிளீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் பெருசா எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஃபிளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா எடுக்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம சாரீ கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி நடக்கும்போது மூவ் ஆயிட்டே இருக்க ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கோசம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளீட்டை கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிளீட்ஸ் மொத்தமே குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னா நீங்க சாரீ கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபிளீட்ஸ் அயனிங் பண்ணும்போது ஒரு ஃபிளீட்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஒரே இடமா வச்சு நம்ம யாருமே இப்போ பின் பண்ணறதுல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு 5 to 6 ஃபிளீட்ஸ் மேலே வரும். ஒன்னும் குட்டி குட்டியா எடுத்து இல்லை கஸ்டமர் கொஞ்சம் லீனா இருந்தாங்கன்னா நிறைய ஃபிளீட்ஸ் கூட வரும். பாருங்க, இப்போ சென்டர் ஃபிளீட்ஸ் பாருங்க. இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கனால நியர்லி 5 to 6 ஃபிளீட்ஸ் கிட்ட வந்துருச்சு. இப்போ கஸ்டமருக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிடுறோம் சென்டர் ஃபிளீட்ஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ பின் பண்ணி முடிச்ச பிறகு கீழே இருக்க பாட்டமும் அதே மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ நான் வந்து அயனிங்கே பண்றேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் மட்டும் தான் எடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பல்லு ஃபிளீட்ஸை அயனிங் பண்ணோம். ஸோ பல்லு ஃபிளீட்ஸ் அயனிங் பண்றச்ச நம்ம ஃப்ரண்ட் சைடும் அயன் பண்ணோம், பேக் சைடும் அயன் பண்ணா உங்களுக்கு சாரீ கொஞ்சம் நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். நம்மளுக்கு சாரீ கரெக்டா மடிஞ்சிருந்தாதான் சாரீ கட்டும்போது நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் சாரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வரணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா 1 day கிளாஸ் கூட நீங்க வரேன்னா 1 day கிளாஸ் வந்து நம்ம 3 hours எடுக்கலாம். 1000 rupees கிட்ட ஆகும். ஸோ நீங்க யாரெல்லாம் நியர்பை ஆவடி முத்தாப்பது போயிட்டு இருக்கீங்களோ வாங்க. சாரீ ஃபிளிட்ஸ் கிளாஸ் ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங், ஃப்ளஃபி ஃபிளிட்ஸ், மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடுவோம். ஸோ இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளிட்ஸ் பாருங்க. கரெக்டா அந்த ஃபிளிட்ஸை வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் சைடு எப்படி வச்சு நம்ம கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண பாருங்க. நீங்க சாரியை வந்து மேல் பக்கத்துல இருந்து இப்படி பார்க்கும்போது ஒரு ஏ ஷேப்ல வரும். ஸோ ஏ மாதிரி இப்படி வரும்போது உங்களுக்கு சாரீ கட்டும் போது நம்ம சைட்ஸ் எல்லாம் அசிங்கமா தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ பாருங்க, இப்போ ஃபுல்லா கவர் ஆகிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு அயனிங் போட்டுட்டோம். நம்ம இப்போ செஸ்டோட
ஃபிளிட்ஸ் வந்து கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணியாச்சு. இப்ப இது வந்து சைட்ல போற மாதிரி, இப்ப நம்ம பல்லு ஃபிளிட்ஸ் எப்படி 3 டைம்ஸ் பின் பண்ணமோ அதே மாதிரி நம்ம செஸ்ட் ஃபிளிட்ஸ், சைட் ஃபிளிட்ஸ் அண்ட் பேக் ஃபிளிட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அயன் பண்ணோம். நியர்லி 3 டைம்ஸ் அயன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம சென்டர் ஃபிளிட்ஸும் பாட்டம்ல வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபிளீட்ஸும் நிறைய இருக்க மாதிரியே நியர்லி 5 to 6 ஃபிளீட்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் பண்ணிடுங்க. நீங்க சாரீ கட்டும் போது இங்க பாட்டம்ல இருக்க பின்னை மட்டும் அவுத்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டா கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ராப்பரா இருக்கா பார்த்துட்டு ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டரோட சாரீ ஃபிளிட்ஸ் ரெடி ஆயிடும். பாருங்க, வித்தவுட் அயனிங்க நம்மளுக்கு எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம அயனிங் பண்ணி கட்டுறதுனால சாரீ கட்டும் போது நீட்டா இருக்கும். ஒரு சட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா கிளம்பி ரெடி ஆயிடலாம். முன்னெல்லாம் சாரீ கட்டினால நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இப்ப சட்டுன்னு சூப்பரா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முன்னாலே சாரீ ஃபிளிட் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம். பாருங்க, சாரியோட ஃபிளீட்ஸ் உள்ளேயும் கரெக்டா வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் பண்றேன். ஸோ இந்த மாதிரி அயனிங் பண்ணதுனால நம்ம சாரீ கட்டி நடக்கும் போதும் ஃபிளீட்ஸ் மூவ் ஆகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கோ. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஒரு சாரீ ஃபோல்ட் பண்ணி எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சென்டர் ஃபிளீட்ஸ் நம்ம அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு சாரீ அப்படியே பேக் சைடு திருப்பி இருக்கு. அந்த பாருங்க, பேக் சைடு திருப்பிட்டு நம்ம சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ, சின்னதா வேணுமா பெருசா வேணுமா இல்லை மீடியம் சைஸ் வேணுமா பார்த்துட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணும். சென்டர் ஃபிளீட்ஸ் அந்த இந்த பக்கமும் ஒரு கிளிப் பண்ணிட்டு உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ நம்ம எந்த சைஸ்க்கு ஃபோல்ட் பண்ணோம்னு பார்த்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப பெருசா இல்லாம மீடியம் சைஸா பண்ணிக்கலாம். ஸோ சாரியை வந்து நம்ம ரெண்டாம் மடிக்கும் போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதோ திருப்பி ஒரு வாட்டி நம்ம மடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, நான் டாப்லயும் ஒரு கிளிப் பண்ணிட்டேன், பாட்டம்லயும் ஒரு கிளிப் பண்ணிட்டா உங்களுக்கு மடிக்கும் போது ஈஸியா இருக்கும், சாரீ மூவ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சாரியோட இது வந்து உள்ளுக்கு நல்லா கரெக்டா வச்சு மடிச்சிடுங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு சாரீ வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப எதனா ஒரு கவர்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மீடியம் சைஸ்ல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம சாரியோட செஸ்ட் ஃபிளீட்ஸை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம். பாருங்க, இப்போ வந்து சாரியோட இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு நம்ம கரெக்டா பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு மெஷர்மெண்ட் பாருங்க நம்ம எப்படி எடுக்கிறோம். மேல கை வச்சுட்டு சாரியோட கீழே இந்த இடத்துல கரெக்டா வச்சு ஒரு கை வச்சுட்டு மெஷர்மெண்ட் கரெக்டா ப்ராப்பரா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாக்ஸுக்கு ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்க, இப்ப கையை வச்சு அந்த சாரியை எடுத்து மேல் பக்கம் தூக்கி விட்ட பிறகு உங்களுக்கு இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த கார்னர்ல டபுள் ஃபோல்டிங் கிட்ட வரும். பாருங்க, இப்ப இது வந்து சாரி வந்து இப்போ அந்த செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிப் பண்ணிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா சாரியோட இது வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிடணும். மடிச்சுட்டு அப்படியும் அதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா உள்ளுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம் சாரி வந்து கசங்கி எல்லாம் போகாது. பிகாஸ் நம்ம மற்ற இடம் ஃபுல்லாவே அயனிங் ஆயிடும். இது ப்ராப்பரா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டு அந்த கார்னர்ல ஒரு சின்ன ஒரு ஃபிளீட்ஸா நீங்க இப்படி மடிக்கணும். இந்த பக்கத்துல வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்க ஃபோல்ட் பண்ற மாதிரி வரும். அப்போ ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு கரெக்டா ப்ராப்பரா வரும். பாருங்க, இப்போ நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணியாச்சு. திருப்பி செகண்ட் ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸோட ஃபோல்டிங் பர்ஃபெக்டா வந்துடும். பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃபோல்டிங்கும் பண்ணியாச்சு. பாருங்க, பாக்ஸோட ஃபோல்டிங் வந்து மீடியம் சைஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ கிளிப் எடுத்துட்டு சாரியை இந்த பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ் இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்த பிறகு பல்லு ஃபிளீட்ஸை பேக் சைடு வச்சு அரேஞ்ச் பண்ணி உள் பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்த பிறகு பாருங்க, நம்ம இந்த மாதிரி எடுத்த பிறகு பல்லோட ஃபிளீட்ஸ் வந்து ஹைட் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு உள்ளுக்கு வச்சு அதை மடிச்சு வச்சிட்டிங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃப்ரீ பிளிட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது கிளாஸ் படிக்கிற ஐடியா இருந்ததுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு நம்மளுக்கு ஹரிபரியா saree கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு saree ஃப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு சூப்பரா ரெடி ஆயிடலாம். பாருங்க, ஒரே நாள்ல 2 saree ஃபிளீட்ஸ் வந்துச்சு. ஃபிளிப் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சாரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.